Welcome to Learn English with Me channel. Hi friends, இந்த வீடியோவில் பிகினர்ஸ்க்கான டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், அமைதியாக இரு. அமைதியாக இருன்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? இந்த வாக்கியத்தை இங்கிலீஷில் 2 டைப்பாக சொல்லலாம். ஃபஸ்ட்டு கீப் குவைட். கீப் குவைட், குவைட்னா அமைதின்னு அர்த்தம். ஸோ அமைதியாக இரு அப்படிங்கிறதுக்கு கீப் குவைட். இன்னொரு டைப் எப்படி சொல்லலாம்னா பி காம். பி காம், காம்னாலும் அமைதின்னு அர்த்தம். பீனா இரு, ஸோ பி காம். சரியா? செகண்ட் சென்டென்ஸ், அங்கே போ. அங்கே போ அப்படின்ற வாக்கியத்தை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? வெரி சிம்பிள், கோ தேர். கோ தேர், அங்கே அப்படின்னா தேர், போ அப்படின்னா கோ. ஸோ அங்கே போ, கோ தேர். ரொம்ப ரொம்ப ஈஸி. தேர்ட் சென்டென்ஸ், என்னிடம் கொடு. என்னிடம் கொடு அப்படின்றத ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? ரொம்பவே ஈஸி, கிவ் மீ. கிவ் மீ. என்னிடம் அப்படின்னா மீ, கொடு அப்படின்னா கிவ். என்னிடம் கொடு அப்படின்றத எப்படி சொல்லணும்? கிவ் மீ. அவ்வளோதான். ஃபோர்த்து சென்டென்ஸ், இங்கே வா. முன்னாடி அங்கே போ பார்த்தோமா? அங்கே போக்கு என்ன பார்த்தோம்? கோ தேர். சூப்பர். இப்போது இங்கே வா. இங்கே வா அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? கம் ஹியர். ரொம்பவே சிம்பிள், கம் ஹியர். இங்கே அப்படின்னா ஹியர், வா அப்படின்னா கம். ஸோ இங்கே வா, கம் ஹியர். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இங்கே உட்காரு. இங்கே உட்காரு. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? சிட் ஹியர். சிட் ஹியர். இங்கே அப்படின்னா முன்னாடியே பார்த்தோம்ல ஹியர். இங்கே அப்படின்னா ஹியர். உட்காரு அப்படின்னா சிட். ஸோ இங்கே உட்காரு அப்படிங்கிறத சிட் ஹியர். ரொம்பவே சிம்பிள், ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அங்கே பாரு. அங்கே பாரு. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? லுக் தேர். லுக் தேர். அங்கே அப்படின்னா தேர். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? அங்கே அப்படின்னா தேர். பார் அப்படின்னா லுக். ஸோ அங்கே பாரு, லுக் தேர். புரிஞ்சுதா? அங்கே பாரு, லுக் தேர். அவ்வளோதான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சத்தம் போடாத. சத்தம் போடாத அப்படின்றத எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஷவுட். டோன்ட் ஷவுட். சத்தம் அப்படின்னா ஷவுட், போடாத அப்படின்னா டோன்ட். ஸோ டோன்ட் ஷவுட், சத்தம் போடாத. சிம்பிள். இதை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். டோன்ட் மேக் நாய்ஸ். டோன்ட் மேக் நாய்ஸ். இங்கே சத்தம்ங்கிறதுக்கு நாய்ஸ், போடாத டோன்ட் மேக். ஸோ சத்தம் போடாத, டோன்ட் மேக் நாய்ஸ். சத்தம் போடாத அப்படின்றத 2 விதமாக சொல்லலாம். ஒன்று டோன்ட் ஷவுட், டோன்ட் மேக் நாய்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ இப்போ போகலாம். நீ இப்போ போகலாம் அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? யூ கேன் கோ நவ். யூ கேன் கோ நவ் அப்படின்னு சொல்லலாம். நீ அப்படின்னா யூ, இப்போ அப்படின்னா நவ், போகலாம் அப்படின்னா கேன் கோ. ஸோ நீ இப்போ போகலாம் அப்படின்ற சென்டென்ஸை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? யூ கேன் கோ நவ். யூ கேன் கோ நவ். சிம்பிள். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், மறுபடியும் முயற்சி செய். மறுபடியும் முயற்சி செய்ன்ற சென்டென்ஸை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ட்ரை அகைன். உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறாங்க. அவங்களால முடியல, என்னால் முடியல, அதனால் நான் இனிமேல் இந்த விஷயத்தை பண்ண போகிறதில்ல அப்படின்னு உங்கள்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அவங்கள பூஸ்ட் பண்ணுறதுக்காக, மோட்டிவேட் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை, நீ மறுபடியும் முயற்சி செய் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ட்ரை அகைன். மறுபடியும் அப்படின்னா அகெயின்.
முயற்சி செய் அப்படின்னா ட்ரை. ஸோ மறுபடியும் முயற்சி செய், ட்ரை அகைன், அவ்வளோதான். வெரி வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் மறந்துடாத. மறந்துடாத இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? டோன்ட் ஃபர்கெட். டோன்ட் ஃபர்கெட், மறந்துடாத. மறந்து அப்படிங்கிறதுக்கு ஃபர்கெட், மறந்துடாத. டோன்ட். ஸோ டோன்ட் ஃபர்கெட், மறந்துடாத. டோன்ட் ஃபர்கெட், ரொம்பவே ஈஸி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 10 சென்டென்சஸ் கற்றுக்கிட்டோம். 10 சென்டென்சஸையும் மறுபடியும் ஒரு தடவை ரீகால் பண்ணலாமா? வாங்க. அமைதியாக இரு. கீப் குவைட், பி காம். அமைதியாக இரு. கீப் குவைட், பி காம். அங்கே போ. கோ தேர். அங்கே போ. கோ தேர். என்னிடம் கொடு. கிவ் மீ. என்னிடம் கொடு. கிவ் மீ. இங்கே வா. கம் ஹியர். இங்கே வா. கம் ஹியர். இங்கே உட்காரு. சிட் ஹியர். இங்கே உட்காரு. சிட் ஹியர். அங்கே பாரு. லுக் தேர். அங்கே பாரு. லுக் தேர். சத்தம் போடாத. டோன்ட் ஷவுட். டோன்ட் மேக் நாய்ஸ். சத்தம் போடாத. டோன்ட் ஷவுட். டோன்ட் மேக் நாய்ஸ். நீ இப்போ போகலாம். யூ கேன் கோ நவ். நீ இப்போ போகலாம். யூ கேன் கோ நவ். மறுபடியும் முயற்சி செய். ட்ரை அகைன். மறுபடியும் முயற்சி செய். ட்ரை அகைன். மறந்துடாத. டோன்ட் ஃபர்கெட். மறந்துடாத. டோன்ட் ஃபர்கெட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் தமிழில் சென்டென்சஸை சொல்லுவேன். நீங்கள் அதை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? நீ இப்போ போகலாம் எப்படி சொல்லணும்? சூப்பர். யூ கேன் கோ நவ். சத்தம் போடாத. டோன்ட் ஷவுட். டோன்ட் மேக் நாய்ஸ். வெரி குட். நெக்ஸ்ட்டு அமைதியாக இரு. இதை எப்படி சொல்லணும்? கீப் குவைட், பி காம். அங்கே பாரு. இந்த சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? லுக் தேர். சூப்பர். அங்கே போ. கோ தேர். என்னிடம் கொடு. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? கிவ் மீ. மறந்துடாத. எஸ், டோன்ட் ஃபர்கெட். மறுபடியும் முயற்சி செய். இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ட்ரை அகைன். சூப்பர். இங்கே வா. இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? கம் ஹியர். சூப்பர். இங்கே உட்காரு. சிட் ஹியர். சூப்பர். கங்க்ராட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ 10 சென்டென்சஸ் கற்றுக்கிட்டீங்க. ஸோ இந்த 10 சென்டென்சஸையும் உங்களோட டெய்லி கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.